கருணை நீதி நியூஸ் செய்திகள் வாசிப்பது கருணாநிதி. அதிமுக பிரமுகர் வீட்டில் கல் எறிந்த விவகாரத்திலும், மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்கொலை விவகாரத்திலும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்திய அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா மீது ரூபாய் 10 கோடி மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும், தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளிக்கப் போவதாகவும் திருவள்ளூர் திமுக எம்.எல்.ஏ. வேட்பாளர் எச்சரிக்கை. என் மீது குற்றம் சுமத்த நம்பியார் பாணியை பின்பற்றாமல் மாற்று வழியை யோசிக்குமாறும் கிண்டல் செய்தார். திருவள்ளூர் மாவட்ட அதிமுக தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருப்பவர் ஹரிஷ் பாலாஜி. திருவள்ளூர் நகராட்சி வி.எம். நகரில் வசித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்று அவரது வீட்டின் மீது சரமாரியாக கல்வீசி தாக்கியுள்ளனர். இதனால் வீட்டின் கண்ணாடிகள் உடைந்து நாசமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா ஹரிஷ் பாலாஜியிடம் விவரங்களை கேட்டறிந்தார். பிறகு சிசிடிவியில் பதிவான காட்சிகளையும் பார்வையிட்டார். அப்போது திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் தோல்வி பயம் காரணமாகவே அவரது தூண்டுதலின் பேரில் கல்வீசி தாக்கியதாக செய்தியாளர்களிடம் அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா பேட்டியளித்தார். இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் வழக்கு பதிவு செய்து சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் கல்வீசி தாக்கியது கடம்பத்தூர் ஒன்றியம் காலனி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மகன் விக்னேஷ், வயது 25 என்பதும் அவர் அதிமுக பிரமுகர் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அந்த இளைஞரை கைது செய்து மேற்கொண்ட விசாரணையில் திருவள்ளூரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் நடத்தி வரும் ஷைன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தடகள பயிற்சியாளராக இருப்பதாகவும், அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருக்கும் ஹரிஷ் பாலாஜி கட்சியில் தன்னை வளரவிடாமல் தடுப்பதாகவும், அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தன்னை மட்டம் தட்டி வந்ததால் விரக்தியில் இருந்த நான் அன்று இரவு சரக்கடித்து விட்டு போதையில் இருந்ததால் ஹரிஷ் பாலாஜியின் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் விக்னேஷை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். இந்நிலையில் இன்று திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பிரமுகர் வீட்டில் கல் வீசி தாக்கியதாக என் மீது பொய்யான குற்றச்சாட்டை அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா குற்றம் சாட்டினார். ஆனால் அதிமுக பிரமுகரே கல்வீசியதாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் வந்த செய்திகளை காண்பித்து விவரித்தார். மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்கொலை விவகாரத்தில் கல்லூரி மாணவனை பிரச்சாரத்திற்கு அழைத்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக மாணவனின் பெற்றோரிடம் தவறான தகவலை சொல்லி திசை திருப்ப அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா முயன்றார். ஆனால் மாணவன் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தை காவல்துறை விளக்கமாக தெரிவித்ததால் பெற்றோர்கள் அமைதியாக உடலை பெற்று சென்றதால் அதிலும் அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா தனது முயற்சியில் தோல்வியையே தழுவினார். ஏற்கனவே 20,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் என்ற ஒரே காரணத்திற்காக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறோம் என்றும், அதேபோல் நீதிமன்றத்திலும் 10 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும் எச்சரித்தார். பழைய வில்லன் நடிகர் நம்பியார் பாணியில் வில்லங்கத்தனமான பாணியில் செயல்படாமல் புதிய பாணியில் செயல்படுமாறும் அவர் கிண்டல் அளித்தார். மேலும் தான் எம்.எல்.ஏவாக இருந்தபோது செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிப்பதாகவும், அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் அவருக்குள்ள தோல்வி பயத்தாலேயே என் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த முறை 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், இந்த முறை குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் தோல்வியை பரிசாக பி.வி. ரமணாவுக்கு வழங்குவேன் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகர திமுக செயலாளர் சு. ரவிச்சந்திரன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன்பாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கருணை நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.